டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற தொடங்கியுள்ளன. மாணவர்களுக்கு முதல் நாளிலேயே புத்தகங்களை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நன்னெறி வகுப்புகளை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட இலவச பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சீருடைகளுடன் பயணிக்கும் மாணவர்களும் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளி மாணவர்கள் வகுப்புகளுக்கு வருவதை உறுதி செய்து அவர்களது பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக காவல் மரணங்கள் இல்லை என டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் புள்ளி விவர அடிப்படையில் குற்றச் செயல்கள் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் போக்சோ வழக்கில் புகார் அளிப்பது குறைந்துள்ளதாகவும் டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்தார். வழக்குகளில் அரசியல் தலையீடு இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் 5 மாதங்களில் தீர்ப்பு பெற்று தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட டிஜிபி, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலமாக விளங்குவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. பெண் IAS அதிகாரிகள் 3 பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு உருவாக்கப்பட்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார். அதில் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் அவர் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஞானசேகரனுக்கு வழங்கப்பட உள்ள தண்டனை குறித்து இன்று நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது. கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமானிடம் நடிகர் விஜயை இளைய காமராஜர் என ஆசிரியர் ஒருவர் கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதையெல்லாம் ஏன் கேட்க வேண்டும் என்றுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காமராஜர் இறந்து விட்டார் என சீமான் கூறினார். விஜயை இளைய காமராஜர் என சொன்னவருக்கு காமராஜர் யார் என்றே தெரியாது, அந்த ஆசிரியர் என்னதான் படித்தாரோ என விமர்சனம் செய்த சீமான், காமராஜர் 50 படங்கள் நடித்து முதலமைச்சராக வரவில்லை என்றும் கூறினார். எப்படியாவது நாடாளுமன்றம் சென்றுவிட வேண்டும் என்ற சுயநலத்துடன் தன்னை நம்பி வாக்களித்தவர்களுக்கு நடிகர் கமலஹாசன் துரோகம் செய்து விட்டதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாத நடிகர் கமலஹாசன் திமுகவின் பின்னால் ஒளிந்து கொண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்றுள்ளதாகவும் கூறினார். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் நடிகர் விஜய் தன்னிடம் தொலைபேசியில் பேசியதாக வெளியான தகவலை EPS மறுத்துள்ளார். புஸ்ஸி ஆனந்துடன் பொதுவெளியில் பேசிக் கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா EPS-ஐயும் அண்ணாமலையையும் ஒருமையில் தரம் தாழ்ந்து பேசினார். இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தான் பேசியதற்கு ஆதவ் அர்ஜுனா வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா விவகாரம் குறித்து நடிகர் விஜய் EPS-இடம் பேசியதாகவும் தகவல் வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள EPS, நடிகர் விஜய் தன்னிடம் எதுவும் பேசவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் PhD படித்தும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என ஆளுநர் RN ரவி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து கூறியுள்ள அவர், தமிழகத்தில் 20 அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ளதாகவும் அதில் இருந்து 7000 பேர் முனைவர் பட்டம் பெறுவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு ஏற்ப கல்வி அறிவும் திறமையும் அவர்களிடம் இல்லை என ஆளுநர் விமர்சனம் செய்துள்ளார். ஆளுநரின் இந்த கருத்து கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இதற்காக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு போர் என்றால் இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் என ஆளுநர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.
தக் லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை படக்குழு மும்முரமாக செய்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, கன்னட மொழி குறித்து கமலஹாசன் தெரிவித்த கருத்து கர்நாடகாவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என்று கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. அப்படி மீறி வெளியிட்டால் தியேட்டருக்கு தீ வைப்போம் என கன்னட ரக்ஷண வேதிகா என்ற அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.